எனக்கு புரியுது பேபி, எனக்கும் கூட கஷ்டமா தான் இருக்கு உன்னை விட்டுட்டு போறது. எனக்கு நீ எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா வேற வழி இல்ல பேபி, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ஏன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். நான் எப்படா எங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்றது? உனக்கு தான் வேலையே இல்லையே. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பேபி. வேலை கிடைச்சிருச்சா? ஆனா கவர்மெண்ட் ஜாப் இல்லையே. எங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் இருந்தாதான் பேபி ஒத்துக்குவாரு. உன் கூட 100 வருஷம் சேர்ந்து வாழணும்னு ஆசைதான் பேபி. ஆனா ஆல்ரெடி என்னோட 28 வருஷத்தையும் என்னோட அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணாங்க. மிச்சம் உள்ள 72 வருஷத்தையும் அவங்களே டிசைட் பண்ணட்டும் பேபி. எங்க வீட்டுல வேற கேஸ்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க பேபி. ஆனா நான் உன் கேஸ்ட் தாண்டி. ஏன் கேஸ்டா? ஆனா சப் கேஸ்ட் ஒண்ணு இல்லையே பேபி, சப் கேஸ்ட் ஒண்ணு இல்லையே. என் நெயில்ஸ் கூட பிரேக் ஆகுது பேபி. அப்படின்னா என்ன அர்த்தம்? we need a breakupனு அர்த்தம். நீ என்ன ரொம்ப சந்தேகப்படுற. நான் எங்க போறேன், யார் கூட போறேன், எப்ப வருவேன்னு கேள்வியா கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ற. சரியான ரெட் பிளாக் டா நீ. நான் அப்படிலாம் கேட்டதே இல்லையே. கேட்டதே இல்லனா அப்ப உனக்கு என் மேல பாசமே இல்ல. நான் எங்க போறேன், யார் கூட போறேன்னு உனக்கு அக்கறையே இல்ல. அப்பயே நீ ரெட் பிளாக் தானே. ஃபீல் பண்ணாத பேபி, எப்படியாச்சும் நான் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். நீ எங்க அப்பா கிட்ட பேச முடியாது பேபி, ஏன்னா எங்க அப்பாக்கு தமிழ் தெரியாது. பரவாயில்லடி, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். எங்க அப்பாக்கு இங்கிலீஷும் தெரியாது பேபி. எங்க அப்பாக்கு சைனீஸ் மட்டும் தான் தெரியும். உனக்கு சைனீஸ் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி எங்க அப்பா கிட்ட வந்து பேசுவேன்? எங்க அப்பா கிட்ட பேசாம எப்படி நம்ம கல்யாணம் நடக்கும்? we have to break up baby, we have to break up.